வணக்கம். மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்ப கோளாறால் இரண்டாவது நாளாக முடங்கிய முக்கிய துறைகள். தொழில்நுட்ப பிரச்சினைக்காக மன்னிப்பு கேட்ட கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய நபர் கைது. வன்முறையால் கலவர பூமியாக மாறிய வங்கதேசம். கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்திய மகளிர் படை என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் அப்டேட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினையால் உலகளவில் விமான போக்குவரத்து துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் புதிய விண்டோஸ் OS அப்டேட் ஜூலை 18ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து அமலுக்கு வந்தது. ஆனால் இதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளை முடக்கின. குறிப்பாக விமான போக்குவரத்து துறை மிகப்பெரிய அளவில் நடுக்கத்தை கண்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உலகம் முழுவதும் சுமார் 3500 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அதே சமயம் தகவல் தொழில்நுட்பத்துறையை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் அதிர்வை சந்தித்தது. கணினி செயல்பாடுகள் முடங்கியதால் வங்கி பரிவர்த்தனைகளோடு பங்குச் சந்தைகளும் பாதிக்கப்பட்டன. கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனத்தின் பாதுகாப்பு அமைப்பில் பிரச்சினை ஏற்பட்டிருப்பதால் அந்த நிறுவனம் நிபுணர்கள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் பொறியியல் வல்லுநர்களுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. நடப்பாண்டில் முதல் முறையாக கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 5000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. 124.80 அடியில் தற்போது 118.10 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. அணைக்கு நீர்வரத்து 46,165 கன அடியாக உள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் அணையின் பாதுகாப்பு கருதி நடப்பாண்டு முதல் முறையாக 5000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹாரங்கி, ஹேமாவதி ஆகிய அணைகளிலிருந்து அதிக அளவில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் கரையோர மக்கள், தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று கபினி அணைக்கு நீர்வரத்து 42,242 கன அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 84 அடியில் 79.96 அடியாக இருக்கும் நிலையில் அணையிலிருந்து 40,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. நுகு அணைக்கான நீர்வரத்து 7,815 கன அடியாக இருக்கும் நிலையில் அணையிலிருந்து 7,588 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப சிக்கலுக்கு தீர்வு காண தீவிரமாக பணியாற்றி வருவதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான சத்யா நாதல்லா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனம் சமீபத்தில் வெளியிட்ட அப்டேட் உலகளவில் தகவல் தொழில்நுட்பத் துறையை முடக்கியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சிக்கலுக்கு தீர்வு காண பணியாற்றி வருவதாக விளக்கம் அளித்துள்ள அவர், வாடிக்கையாளர்களின் ஆன்லைன் இயக்கத்தை மீட்டெடுக்கும் வகையில் கிரவுட்ஸ்ட்ரைக்குடன் மைக்ரோசாஃப்ட் இயங்கி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சிக்கலில் இருந்து மீள வாடிக்கையாளர்களுக்கு தேவையான வழிகாட்டு முறையை வழங்கி வருவதாகவும் சத்யா நாதல்லா விளக்கம் அளித்திருக்கிறார். கனமழை காரணமாக கர்நாடக மாநிலத்தில் தட்சிண கன்னடா, உத்தர கன்னடா ஆகிய மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதி, கடலோர மாவட்டங்கள், மலைநாடு பகுதியில் தொடர்ந்து 15 நாட்களுக்கு மேலாக விட்டுவிட்டு கனமழை பொழிந்து வருகிறது. இதனால் கர்நாடகாவில் திரும்பும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக மாறி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் உத்தர கன்னடா, தட்சிண கன்னடா, உடுப்பி, ஷிமோகா, சிக்கமகளூரு மற்றும் குடகு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பொழியக்கூடும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஹாசன், பெல்காம், பிதார், கலபுர்கி மற்றும் யாத்திகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பொழிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தட்சிண கன்னடா, உத்தர கன்னடா ஆகிய மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பொழிந்து வருவதால் இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரு மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளி, கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய 4 தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 5 தினங்களாக கனமழை பொழிந்து வருகிறது. பலத்த காற்றுடன் பொழிந்த மழையால் பல இடங்களில் மரங்கள் விழுந்து மின் இணைப்பு பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய பகுதிகளுக்கு மின் இணைப்பை வழங்கக்கூடிய சிங்காரா மின் நிலையத்தில் பழுது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கூடலூர் மற்றும் பந்தலூரில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இரவும் மின்தடை நீடித்ததால் அனைத்து பகுதிகளும் இருளில் மூழ்கின. காட்டு யானை நடமாட்டம் உள்ள பகுதிகளில் வாழும் மக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். இதனிடையே கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய 4 தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசினார்.
சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சுமார் 1 மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பின் போது தமிழக சட்டம் ஒழுங்கு நிலவரம், அரசின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி ஏற்கனவே ஆளுநரை சந்தித்து தமிழ்நாடு பாஜக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அது தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் போது ஆளுநருடன் அண்ணாமலை ஆலோசனை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே தமிழக ஆளுநரின் பதவிக்காலம் வரும் ஜூலை 31ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் அடுத்த ஆளுநர் குறித்தும் ஆளுநரின் சமீபத்திய டெல்லி பயணம் குறித்தும் இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. குரூப் 2 தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு இன்றே கடைசி நாள் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் குரூப் 2 நிலையில் காலியாக உள்ள 507 இடங்களையும், அதேபோல் குரூப் 2A நிலையில் காலியாக உள்ள 1820 இடங்களையும் நிரப்புவதற்கான ஒருங்கிணைந்த குரூப் 2, குரூப் 2A முதல்நிலை தேர்வுக்கான அறிவிப்பை TNPSC ஜூன் 20ஆம் தேதி வெளியிட்டது. ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைய இருந்தது. ஆனால் தொழில்நுட்ப காரணங்களால் இணைய வழியாக விண்ணப்ப கட்டணம் செலுத்த இயலவில்லை என தேர்வர்கள் தெரிவித்ததால் விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் இன்று இரவு 11:59 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் பிரபல கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் இல்லத்தில் நடைபெற்ற சிபிஐ சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சியைச் சேர்ந்த பிரபல கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் பிரபாகரன் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவரது இல்லத்தில் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், சோதனை குறித்த முழு தகவல்களும் விசாரணைக்கு பிறகு வெளியிடப்படும் எனவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர் போராட்டம் மற்றும் வன்முறை சம்பவங்கள் காரணமாக வங்கதேசத்தில் நாடு தழுவிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அரசு வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீட்டு முறையில் சீர்திருத்தம் கோரி தலைநகர் டாக்கா மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் 1 வார காலமாக மாணவர்கள் அமைப்பினர் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளையும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் கலைத்தனர். டாக்காவில் மக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டதுடன் இணைய மற்றும் செல்போன் சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 1 வாரமாக நீடிக்கும் போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. வங்கதேசம் அரசு தொலைக்காட்சி தலைமையகம், நர்சிங்டி சிறைச்சாலை உள்ளிட்டவைக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். போராட்டம் காரணமாக கல்வி நிறுவனங்கள் காலவரையின்றி மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வன்முறை பரவி வரும் நிலையில் நாடு தழுவிய ஊரடங்கை வங்கதேச அரசு அமல்படுத்தியுள்ளது. மேலும் வன்முறையை கட்டுப்படுத்தும் விதமாக ராணுவமும் களமிறக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் வங்கதேசத்தில் உள்ள பிற நாட்டினர் பாதுகாப்புடன் இருக்குமாறு அந்தந்த நாட்டு தூதரகங்கள் அறிவுறுத்தியுள்ளன. பொது போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருப்பதால் வங்கதேசம் முழுவதும் பதற்றமான சூழல் காணப்படுகிறது. மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் தனது முதல் லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது. இலங்கையின் தம்புலா நகரில் நடந்த லீக் போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் விளையாடின. டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்து பாகிஸ்தான் அணி முதலில் களமிறங்கியது. இந்திய பந்து வீச்சாளர்களை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் அணி 19.2 ஓவர்களில் 108 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகள் கைப்பற்றினார். 109 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணி வீராங்கனைகள் அதிரடியாக விளையாடினர். 14.1 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு இந்தியா இலக்கை எட்டியது. இதன் மூலமாக 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது. விக்ரம் நடித்துள்ள தங்கலான் திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சார்பட்டா பரம்பரை, நட்சத்திரம் நகருகிறது படங்களை தொடர்ந்து பாரஞ்சித் அடுத்ததாக தங்கலான் படத்தை இயக்கியுள்ளார். விக்ரம் கதாநாயகனாக நடித்திருக்கும் இந்த படத்தில் பார்வதி, பசுபதி, மாளவிகா மோகனன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். ஸ்டுடியோ கிரீன் மற்றும் பாரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கும் இந்த படத்திற்கு GV பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார். கோலார் தங்கவயலை மையப்படுத்தி இந்த படம் உருவாகியிருப்பதாக கூறப்படுகிறது. அண்மையில் தங்கலான் படத்தின் ட்ரெய்லர் மற்றும் மினிக்கி மினிக்கி என தொடங்கும் பாடல் வெளியாகி ரசிகர்களை ஈர்த்துள்ளது. தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படத்தின் புதிய பாடலை படக்குழு வெளியிட்டது. பாண்டி திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் தனுஷ் அடுத்ததாக ராயன் படத்தை இயக்கியுள்ளார். அவரது 50வது திரைப்படமாக உருவாகியிருக்கும் ராயனுக்கு AR ரஹ்மான் இசையமைத்துள்ளார். இதில் செல்வராகவன், SJ சூர்யா, துஷாரா விஜயன், பிரகாஷ் ராஜ், சந்தீப் கிஷன், காளிதாஸ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். படத்திற்கு தணிக்கை குழு A சான்றிதழ் வழங்கியுள்ளது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ராயன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. வரும் 26ஆம் தேதி ராயன் படம் திரைக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த 2014 முதல் 2017 வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருக்கும் 410 பேருக்கு பணி நியமனம் வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2014 முதல் 2017 வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற 410 ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிவடைந்து பணிக்காக காத்திருக்கின்றனர். இந்த சூழலில் தமிழ்நாடு அரசு ஆசிரியர் நியமனத்திற்கு போட்டித் தேர்வு நடைமுறையை கொண்டு வந்தது. இந்நிலையில் பணிக்காக காத்திருந்த 410 ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தங்களுக்கு முன்னுரிமை அளித்து பணி நியமனம் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 410 பேருக்கும் தகுதி அடிப்படையிலும் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றியும் பணி வழங்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் போட்டித் தேர்வு நடத்துவது என்று 2018ஆம் ஆண்டு எடுத்த முடிவை எதிர்காலத்தில் அமல்படுத்தியிருக்க வேண்டும் எனவும் அதற்காக முந்தைய காலத்தில் பின்பற்றப்பட்ட தேர்வு நடைமுறையை கைவிட முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதை எதிர்த்த ஆட்கொணர்வு மனுவை வரும் 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனை எதிர்த்து அவரது தாய் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கை விரைந்து விசாரிக்க உத்தரவிட்டது. பிற வழக்குகள் இருப்பதால் ஜாமீன் கிடைத்தும் சவுக்கு சங்கர் வெளியே வர முடியவில்லை. இந்நிலையில் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டதை எதிர்த்து அவரது தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவை விரைவாக விசாரிக்க கோரி அவரது வழக்கறிஞர் முறையீடு செய்தார். அப்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு நகலை சமர்ப்பிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனையடுத்து உத்தரவு நகலை தாக்கல் செய்வதாக உறுதியளித்த கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் திலக் ஆட்கொணர்வு மனுவை ஜூலை 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அன்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழக மேலாளர் ரவிச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். வரும் 4ஆம் தேதி ஆடி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருவர். இதையொட்டி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சார் ஆட்சியர் பிரியா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மதுரை, திருமங்கலம், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அருப்புக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழக மேலாளர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். கூட்டத்தில் பேசிய சார் ஆட்சியர் பிரியா, கடந்த ஆண்டு அமைக்கப்பட்ட சுகாதார வளாகங்கள் போதவில்லை என புகார்கள் எழுந்தால் இந்த ஆண்டு கூடுதலாக கழிவறைகள் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுரைகளை அதிகாரிகளுக்கு வழங்கினார். சேலம் மாவட்டம் தலைவாசல் தினசரி காய்கறி சந்தையில் வரத்து குறைவால் தக்காளி விலை அதிகரித்து கிலோ 80 ரூபாய் முதல் 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தலைவாசல் தினசரி காய்கறி சந்தை தமிழகத்தில் 2வது பெரிய காய்கறி சந்தையாகும். இங்கு சேலம் மாவட்டம் மற்றும் கர்நாடகா, ஆந்திராவிலிருந்து தக்காளி விற்பனைக்காக கொண்டுவரப்படுகிறது. கடந்த வாரம் தக்காளி விலை கிலோ 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் மழை காரணமாக தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டு வரத்து குறைந்தது. இதனால் 600 ரூபாய் முதல் 800 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்த 27 கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டி தற்போது 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எனவே சில்லறை விற்பனையில் தக்காளி விலை கிடுகிடுவென அதிகரித்து தற்போது கிலோ 80 ரூபாய் முதல் 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகே சுமார் 950 ஆண்டுகள் பழமையான வட்டெழுத்து கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதனை பாதுகாத்து வைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. ஆத்தூருக்கு அருகே தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் ஒரு பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. அங்கு அதிட்டான பகுதியில் உள்ள முப்பட்டக குமுதக வர்க்கத்தைச் சேர்ந்த கருங்கல் துண்டு இருந்துள்ளது. அதனை ராசசேகர் பாண்டியன் மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் சுதாகர் ஆகியோர் இணைந்து கண்டுபிடித்தனர். தொடர்ந்து தொல்லியல் துறை உதவி பேராசிரியர்கள் முருகன் மற்றும் மதிவாணன் ஆகியோரின் உதவியுடன் கல்வெட்டை ஆய்வுக்கு உட்படுத்தினர். கல்வெட்டில் உள்ளவை வட்ட எழுத்துகள் என்பதும் 950 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டவை என்பதும் ஆய்வில் தெரியவந்தன. மேலும் வட்ட எழுத்துகள் மன்னன் ராஜராஜனின் புகழை பாடுவதாகவும் தொல்லியல் பேராசிரியர்கள் கூறுகின்றனர். அத்தோடு மிதுன ஞாயிற்று நிலம் என தொடங்கும் வரிகள் மாதம், கிழமை உள்ளிட்டவற்றுடன் நிலத்தின் எல்லையை கூறி வைகுந்த நாராயணன் என்பவருக்கு தானம் வழங்கப்பட்டதை விளக்குவதாக உள்ளது.
இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும், கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க அனுமதி பெற்றுத்தர வலியுறுத்தியும் ராமநாதபுரம், நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ராமநாதபுரம், திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றனர். ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட துறைமுகங்களிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 74 மீனவர்கள், 8 விசைப்படகுகள், 4 நாட்டுப்படகுகள் ஆகியவற்றை இலங்கை கடற்படை கைது செய்ததற்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் ஏற்கனவே இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 6 மீனவர்களையும் விடுவிக்கவும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அத்தோடு தமிழக அரசு 1 மாதத்திற்கு 1800 லிட்டர் வரி நீக்கப்பட்ட டீசல் வழங்குவது போல் மத்திய அரசும் வழங்க வேண்டும் என கூறியுள்ளனர். டெல்லிக்கு மத்திய அரசிடமிருந்து ₹1 கூட வரவில்லை என டெல்லி அமைச்சர் அதிஷி குற்றஞ்சாட்டியுள்ளார். மத்திய பட்ஜெட் வரும் 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி அமைச்சர் அதிஷி, டெல்லியின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக மத்திய அரசு ₹10,000 கோடி ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு வருமான வரி பங்களிப்பாக ₹2 லட்சம் கோடி மத்திய ஜிஎஸ்டியாக ₹25,000 கோடி டெல்லி வழங்கியதாகவும், ஆனால் பதிலுக்கு எதுவும் டெல்லிக்கு கிடைக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசின் வரி தொகுப்பிலிருந்து டெல்லி அரசுக்கு ₹325 கோடி மட்டுமே வழங்கப்பட்டு வந்ததாகவும், அதுவும் கடந்த ஆண்டு நிறுத்தப்பட்டு தற்போது ₹1 கூட வழங்கப்படவில்லை எனவும் அதிஷி குற்றஞ்சாட்டினார். செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவத்துறையில் உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கு நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி DY சந்திரசூட், நீதிபதிகள் JP பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேசிய தேர்வுகள் முகமையை வழக்கில் மனுதாரராக சேர்த்துள்ள உச்சநீதிமன்றம் மனு மீது ஜூலை 26ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் பிறப்பித்தது. ஐரோப்பிய ஆணைய தலைவராக மீண்டும் தேர்வாகியுள்ள உர்சுலா வான் டெர் லேயனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா ஐரோப்பிய நாடுகள் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு உர்சுலா வான் டெர் லேயனுக்கு தொடர்ந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூன் 28ஆம் தேதி ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவரை தேர்வு செய்வதற்கான கூட்டம் பிரேசிலில் நடந்தது. அதில் இத்தாலி மற்றும் ஹங்கேரி நாட்டு தலைவர்களின் எதிர்ப்பை மீறி உர்சுலா வான் டெர் லேயன், போர்ச்சுகல் நாட்டின் முன்னாள் பிரதமர் ஆண்டோனியோ கோஸ்டா, எஸ்டோனியா பிரதமர் கஜா கல்லாஸ் ஆகியோர் ஐரோப்பிய ஆணையத்தின் முக்கிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தலைவராக உர்சுலா வான் டெர் லேயன் தேர்வாகியுள்ள நிலையில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவராக ஆண்டோனியோ கோஸ்டாவும், ஐரோப்பிய ஆணையத்தின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை பிரதிநிதியாக கஜா கல்லாஸும் நியமிக்கப்பட்டுள்ளனர். According to these results, the candidate... சிலி நாட்டில் உள்ள ஏரியில் இருந்து வித்தியாசமான முறையில் உணரப்படும் சத்தம் குறித்து ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். மத்திய சிலியில் உள்ள பிரசித்தி பெற்ற லாகுனா டெல் மௌலே ஏரியில் உள்ள தண்ணீரில் இருந்து பரிச்சயமற்ற சத்தம் கேட்பதாக கூறப்படுகிறது. இது வேற்று கிரகத்தில் இருந்து வரும் சத்தம் என உள்ளூர்வாசிகள் நம்புகின்றனர். அதே சமயம் ஏரியை சுற்றியுள்ள பனிமலைகளில் உள்ள பனிக்கட்டிகள் மிகவும் நுணுக்கமான முறையில் அசைவதாலேயே அல்லது உடைவதாலோ ஏற்படும் சத்தம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பது பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. படத்திற்கு வணங்கான் என்ற தலைப்பை பயன்படுத்த இயக்குனர் பாலாவுக்கு தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் தயாராகி வரும் படம் வணங்கான். TV பிரகாஷ் இசையமைக்கும் இந்த படத்தை வி ஹவுஸ் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சுரேஷ் காமாட்சி தயாரித்து வருகிறார். படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்து படம் வெளியாகும் தருணத்தில் உள்ளது. இந்நிலையில்
எஸ் சரவணன் என்பவர் வணங்கான் என்ற தலைப்பை இயக்குனர் பாலா மற்றும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ஆகியோர் பயன்படுத்தக்கூடாது எனவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் எஸ் சரவணன் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் படக்குழுவினர் வணங்கான் என்ற தலைப்பை பயன்படுத்த தடை இல்லை என்றும் அவர் தீர்ப்பளித்துள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கலந்தாய்வுகளில் பங்கேற்க ஒரு மாணவர் கூட வராதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கை குறைந்ததை அடுத்து பொது கலந்தாய்வு மூலமாக காலியாக உள்ள இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 18 துறைகளுக்கான கலந்தாய்வு நடைபெற்ற நிலையில் ஒரு மாணவர் கூட கலந்தாய்வுக்கு வரவில்லை. இதனால் பல்கலைக்கழகத்தின் பெரும்பாலான துறைகளில் ஏராளமான இடங்கள் காலியாக இருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பெரியார் பல்கலைக்கழகத்தை சுற்றி நிலவும் சர்ச்சைகள் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக மாணவர் அமைப்பினர் கூறுகின்றனர். மாணவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் முக்கிய காரணம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் சுற்றுலா தலமாக விளங்கும் டேனிஷ் கோட்டை மற்றும் டேனிஷ் கவர்னர் மாளிகை உள்ளிட்டவற்றை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகளில் தமிழ்நாடு தொல்லியல் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். 400 ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் கம்பீரமாக உள்ள டேனிஷ் கோட்டை 3,63,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், டேனிஷ் கவர்னர் மாளிகை 4,33,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட உள்ளன. இதற்காக கடுக்காய், வெல்லம் உள்ளிட்ட இடுபொருட்களை கொண்டு பழங்கால கட்டுமான கலவை பூச்சு தயார் செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் இயந்திரங்களை பயன்படுத்தாமல் தொழிலாளர்களை பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சிதிலமடைந்த பகுதிகள் பண்டைய கால செங்கற்கள் கொண்டு சீர் செய்யப்படுகின்றன. மதுரை போதைப்பொருள் தடுப்பு நுண்ணுரிவு பிரிவால் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டிருந்த காருக்கு தீ வைத்த அடையாளம் தெரியாத நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மதுரை விஸ்வநாதபுரம் பகுதியில் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணுரிவு பிரிவு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அலுவலகத்தின் அருகே உள்ள தெருவில் அந்த பிரிவினரால் போதைப்பொருள் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்படும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்கு அடையாளம் தெரியாத நபர் தீ வைத்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து தல்லாக்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அடையாளம் தெரியாத நபரை தேடி வருகின்றனர். கடந்த மே மாதம் இதேபோல் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணுரிவு பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 2 இருசக்கர வாகனங்களுக்கும் அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ரஜினியின் கூலி படத்தின் முதல் பார்வை போஸ்டரை போல களிமண்ணில் ரசிகர் ஒருவர் சிலை செய்து அசத்தியிருக்கிறார். பூளவாடியைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவர் ரஜினி மீது கொண்ட அன்பினால் தனது பெயரை ரஜினி ரஞ்சித் என மாற்றிக்கொண்டார். அவரது படங்கள் குறித்து வெளியாகும் முதல் பார்வை போஸ்டர்களை களிமண்ணில் செய்வது இவர் வழக்கம். லால் சலாம், ஜெயிலர் போன்ற படங்களுக்கும் இதேபோன்று சிலைகளை செய்து அசத்தினார். தற்போது கூலி படத்தின் முதல் பார்வை போஸ்டருக்கும் சிலை ஒன்றை செய்திருக்கிறார். தான் செய்த சிலைகளில் சிலவற்றை ரஜினிக்கு பரிசீலித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் தொடருக்கான சேலம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி மாணவன் தேசிய அளவிலான போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கலம் வென்று சாதனை படைத்துள்ளார். பெரிய வடகம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வருபவர் ரவீந்திர வேடியப்பன். மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளியான இவர் பெங்களூருவில் நடைபெற்ற தேசிய அளவிலான இளையோருக்கான மாற்றுத்திறனாளிகள் தடகள போட்டியில் நீளம் தாண்டுதலில் வெள்ளி வென்றுள்ளார். அதேபோல் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கல பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். இதனையடுத்து தாய்லாந்தில் நடைபெறும் சர்வதேச போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள அவர் அங்கும் சாதிக்கும் பட்சத்தில் பாரா ஒலிம்பிக்கிற்கு தேர்வாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பாரா ஒலிம்பிக்கில் ஏற்கனவே தங்கம் வென்ற மாரியப்பன் இதே பள்ளியில் பயின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. T20 பிரிவில் 19 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் நீளம் தாண்டுதலில் வெள்ளி பதக்கமும் 1500 ஓட்டப்பந்தயத்தில் வெண்கல பதக்கமும் பெற்று இந்திய அளவில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். தாய்லாந்தில் நடக்கும் இளையோர் தடகள போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளான். அதன் பிறகு அதில் மெடல் பெற்ற பிறகு இவன் ஒலிம்பிக்கில் கலந்து வெற்றி பெற தகுந்த பயிற்சி அளித்துக் கொண்டுள்ளோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சுமார் 6,72,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் கூடுதல் வகுப்பறை கட்டடம்
புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக திறக்கப்பட்டது. சில்வார்பட்டியில் இயங்கி வரும் இந்த பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1740 உள்ளது. இந்நிலையில் கூடுதல் கட்டடம் அமைத்து தர கோரிக்கை எழுந்தது. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. அதனைத் தொடர்ந்து பள்ளியில் கூடுதல் கட்டடம் கட்டப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். விழாவில் பெரியகுளம் எம்எல்ஏ சரவணகுமார், பள்ளி கல்வித்துறை மாவட்ட திட்ட இயக்குநர் மோகன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகியோருடன் மாணவ மாணவிகள் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றினர். தமிழக காவல்துறையால் தேடப்பட்டு வரும் ரவுடிகள் புதுச்சேரியில் தங்கியுள்ளார்களா என்பது தொடர்பாக காவல்துறையினர் விடுதிகளில் சோதனை நடத்தினர். தமிழகத்தில் சமீபத்தில் நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவங்களை தொடர்ந்து ரவுடிகளை ஒடுக்குவதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள ரவுடிகள் புதுச்சேரியில் பதுங்கியுள்ளதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனால் ஒதையஞ்சாலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட நகர பகுதியில் உள்ள விடுதிகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் யாரேனும் வந்தால் தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வேட்டி அணிந்து வந்த விவசாயியை அனுமதிக்க மறுத்ததால் தற்காலிகமாக மூடப்பட்ட வணிக வளாகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. பெங்களூரு மாகடி சாலை அருகே தனியார் வணிக வளாகத்தில் உள்ள திரையரங்கில் திரைப்படம் பார்க்க பாகீரப்பா என்கிற விவசாயி தனது மகனுடன் சென்றுள்ளார். வேட்டி அணிந்திருந்ததால் விவசாயி பாகீரப்பாவை உள்ளே செல்ல பாதுகாவலர்கள் அனுமதிக்காததுடன் பேண்ட் அணிந்து வந்தால் போகலாம் என்றும் கூறியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து வணிக வளாக நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு அளித்தது. இதற்கிடையே சம்பந்தப்பட்ட விவசாயி மற்றும் அவரது மகனிடம் வணிக வளாக பாதுகாவலர்கள் மன்னிப்பு கோரினர். இந்நிலையில் கர்நாடக சட்டசபையில் இந்த பிரச்சனையை எழுப்பப்பட்ட போது பதிலளித்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வணிக வளாகம் 7 நாட்களுக்கு மூடப்படும் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வணிக வளாகம் தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்நிலையில் பெங்களூரு பெரு மாநகராட்சிக்கு 1.78 கோடி ரூபாய் வரி நிலுவையில் இருந்ததால் வணிக வளாகத்திற்கு மாநகராட்சி நிர்வாகம் சீல் வைத்தது. மேலும் வணிக வளாகத்திற்கான வர்த்தக உரிமமும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேட்கர் மீது காவல்துறையிடம் மோசடி புகார் அளித்துள்ள யுபிஎஸ்சி அவரது தேர்வை ஏன் ரத்து செய்யக்கூடாது என விளக்கம் கேட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேட்கர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு பணிக்கு தேர்வானதாக புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் யுபிஎஸ்சியும் அவர் மீது நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பூஜா கேட்கர் தனது பெயர், தனது பெற்றோரின் பெயர்கள், முகவரி, கையெழுத்து, புகைப்படம் உள்ளிட்டவற்றை மாற்றி அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக தேர்வை எழுதியதாக யுபிஎஸ்சி தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக டெல்லி காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மீது மோசடி உள்ளிட்ட குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றதை ஏன் ரத்து செய்யக்கூடாது எனவும் வருங்காலங்களில் அந்த தேர்வை எழுத ஏன் தடை விதிக்கக்கூடாது எனவும் விளக்கம் கேட்டு பூஜா கேட்கருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் யுபிஎஸ்சி கூறியுள்ளது. வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரும் நாட்டின் செல்வாக்கு மிகுந்த தலைவருமான நுயன் பூ ட்ரோங் காலமானார். அவருக்கு வயது 80. முதுமை மற்றும் கடுமையான நோய் பாதிப்பால் அவதியடைந்து வந்த நுயன் பூ ட்ரோங் ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானதாக வியட்நாம் ஊடகம் தெரிவித்துள்ளது. 2011 கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட நுயன் பூ ட்ரோங் ஒற்றை கட்சி அரசியலமைப்பில் அதிகாரத்தை உறுதிப்படுத்த கடுமையாக பணியாற்றினார். வியட்நாமில் அரை நூற்றாண்டுக்கு மேல் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நுயன் பூ ட்ரோங் தலைமையில் வலுவான இயக்கமாக மாறியது. வியட்நாமின் செல்வாக்கு மிகுந்த தலைவராக உருவெடுத்த நுயன் பூ ட்ரோங் சீன ஆதிக்கத்திற்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்து வந்தார். நுயன் பூ ட்ரோங் மறைவுக்கு பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி படத்தின் புதிய போஸ்டரை படக்குழு வெளியிட்டது. நடிகர் அஜித், இயக்குநர் மகிழ் திருமேனி கூட்டணியில் விடாமுயற்சி திரைப்படம் உருவாகி வருகிறது.
அனிருத் இசையமைக்கும் படத்தின் முதல் 3 போஸ்டர்கள் வெளியான நிலையில் தொடர்ந்து அப்படக்குழு புதிய போஸ்டர்களை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது அஜித் இடம்பெற்றுள்ள புதிய போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அப்படத்தில் த்ரிஷா நடிப்பதை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அஜித் ரசிகர்கள் அவற்றை தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து கொண்டாடி வருகின்றனர். நடிகர் ஹிப்ஹாப் ஆதி இயக்கி நடித்துள்ள கடைசி உலகப் போர் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியானது. மீசைய முறுக்கு, சிவகாமியின் சபதம், நட்பே துணை போன்ற படங்களில் நடித்து தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் இசையமைப்பாளர் ஆதி. தற்போது கடைசி உலகப் போர் எனும் புதிய படத்தில் நடிக்கிறார். இப்படத்தை இயக்கி நடிப்பதுடன் இசையமைப்பையும் கவனித்துள்ளார். போர் தொடர்புடைய கதைக்களத்தில் இப்படம் உருவாகிறது. இப்படத்தில் நட்டி, நாசர் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டத்தை தற்போதைய அரசு முடக்கியிருப்பதாக அதிமுக தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சியின் 122வது வார்டில் தேனாம்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் அம்மா உணவகத்திற்கு சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். உணவகம் செயல்படும் முறை, பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் ஆகியவற்றை சோதனை செய்ததோடு உணவருந்த சென்ற பயனாளிகளிடமும் அவர் உரையாடினார். அம்மா உணவகங்களை தொடர்ந்து சிறப்பாக நடத்த உத்தரவிட்ட முதலமைச்சர் சமையலறை மற்றும் உணவு கூடத்தை தூய்மையாக பராமரிக்கவும், சுவையான மற்றும் தரமான உணவை தயாரித்து வழங்கவும் அறிவுறுத்தினார். ஆய்வின் போது பல்வேறு அம்மா உணவகங்களில் பாத்திரங்கள் மற்றும் சமையல் கருவிகள் பழுதடைந்து இருப்பதாக முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து புதிய பாத்திரங்கள் மற்றும் சமையல் கருவிகளை வாங்க 7 கோடி ரூபாயும், அம்மா உணவகங்களை புனரமைக்க 14 கோடி ரூபாயும் ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். மேலும் தங்கள் பகுதிகளில் இருக்கும் அம்மா உணவகங்களுக்கு அவ்வப்போது நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் என்றும் அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். தேனி மாவட்டம் போடி அருகே பழமை வாய்ந்த சௌடேஸ்வரி அம்மன் கோயிலில் ஆடி முதல் வார வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு 16 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து அம்மனை வழிபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ராமகிருஷ்ணாபுரத்தில் நாகக்கண்ணி அம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி அருகே புற்றுநாகர் கோயிலில் காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தொடர்ந்து புற்றுக்கு பால் ஊற்றி பக்தர்கள் வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு பண்ணாரியம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பெண்கள் கோயில் முன்பு நெய் தீபம் ஏற்றியும் வளாகத்தில் கூழ் ஊற்றியும் பண்ணாரியம்மனை வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாலத்தளி கிராமத்தில் துர்க்கையம்மன் கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபட்டனர். இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலும் துர்க்கையம்மன் கோயிலில் பக்தர்கள் வழிபாடு செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வீதியில் தனியாக சென்ற சிறுமியை தெருநாய்கள் துரத்தி கடிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆசிரியர் நகர் பகுதியில் உள்ள வீதியில் தனியாக சென்ற சிறுமியை அங்கிருந்த 3 தெருநாய்கள் துரத்தி கடிக்க முயன்றன. இதனால் அச்சமடைந்த சிறுமி அதே இடத்தில் நின்றுவிட்டார். இதை பார்த்த வழியே இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் தனது வாகனத்தை சிறுமி அருகே நிறுத்தினார். மேலும் அக்கம் பக்கத்தினர் 3 தெருநாய்களையும் விரட்டியடித்து சிறுமியை பத்திரமாக அவரது வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சிறுமியை தெருநாய்கள் துரத்தி கடிக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தெருநாய்களை கட்டுப்படுத்த வாணியம்பாடி நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பால் தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் மின் உற்பத்தியும் அதிகரித்துள்ளது. பருவமழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரு வாரத்தில் 121 அடியிலிருந்து 127 அடியை கடந்திருக்கிறது. முல்லை பெரியாறு அணை நீரை வைகை அணையில் இருப்பு வைக்கும் பொருட்டு தமிழகத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 1267 கன அடியிலிருந்து வினாடிக்கு 1355 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணை நீர் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படும் லோயர் கேம்ப் பெரியார் நீர்மின் நிலையத்தில் தினசரி மின் உற்பத்தி 112 மெகாவாட்டிலிருந்து 122 மெகாவாட்டாக அதிகரித்திருக்கிறது. 4 ஜெனரேட்டர்கள் மூலமாக 168 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட மின் நிலையத்தில் தற்போது 3 ஜெனரேட்டர்கள் இயக்கப்பட்டு தலா 42, 40, 40 என 122 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது.
மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சேவையின் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனத்தின் பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட பிரச்சினை சரி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைக்ரோசாஃப்ட் அப்டேட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினையால் உலக அளவில் விமான போக்குவரத்து துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் புதிய விண்டோஸ் ஓஎஸ் அப்டேட் ஜூலை 18 நள்ளிரவில் இருந்து அமலுக்கு வந்தது. ஆனால் இதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளை முடக்கியது. குறிப்பாக விமான போக்குவரத்து துறை மிகப்பெரிய அளவில் நடுக்கத்தை கண்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உலகம் முழுவதும் சுமார் 3500 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே சமயம் தகவல் தொழில்நுட்ப துறையை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் அதிர்வை சந்தித்துள்ளது. கணினி செயல்பாடுகள் முடங்கியதால் வங்கி பரிவர்த்தனைகளோடு பங்குச் சந்தைகளும் பாதிக்கப்பட்டன. கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனத்தின் பாதுகாப்பு அமைப்பில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதால் மைக்ரோசாஃப்ட் சேவை பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிரவுட்ஸ்ட்ரைக் பாதுகாப்பு அமைப்பில் பிரச்சினை சரி செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார். இதனால் படிப்படியாக மைக்ரோசாஃப்ட் சேவையை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவரும் முயற்சிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு பாஜக கூட்டணியால் மட்டுமே நிரந்தர தீர்வை ஏற்படுத்த முடியும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியின் போது அவர் உரையாற்றியது. மகளிர் உரிமை தொகை கிடைக்காத பெண்களிடமிருந்து தப்பிப்பது பெரும்பாடாக உள்ளது என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசி ECE அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கூட்ட அரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கான கையடக்க கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், கிராமத்து பெண்கள் விழிப்புணர்வோடு இருப்பதாகவும் 1000 ரூபாய் உரிமை தொகை நிலுவையை சேர்த்து வழங்க கேட்பதாகவும் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை கிடைக்காத பெண்கள் பாடாய்படுத்துவதாகவும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறியுள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கலந்தாய்வுகளில் பங்கேற்க ஒரு மாணவர் கூட வராதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கை குறைந்ததை அடுத்து பொது கலந்தாய்வு மூலமாக காலியாக உள்ள இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 18 துறைகளுக்கான கலந்தாய்வு நடைபெற்ற நிலையில் ஒரு மாணவர் கூட கலந்தாய்வுக்கு வரவில்லை. இதனால் பல்கலைக்கழகத்தின் பெரும்பாலான துறைகளில் ஏராளமான இடங்கள் காலியாக இருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பெரியார் பல்கலைக்கழகத்தை சுற்றி நிலவும் சர்ச்சைகள் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக மாணவர் அமைப்பினர் கூறுகின்றனர். மாணவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் முக்கிய காரணம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் சுற்றுலா தலமாக விளங்கும் டேனிஷ் கோட்டை மற்றும் டேனிஷ் கவர்னர் மாளிகை உள்ளிட்டவற்றை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகளில் தமிழ்நாடு தொல்லியல் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். 400 ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் கம்பீரமாக உள்ள டேனிஷ் கோட்டை 3,63,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், டேனிஷ் கவர்னர் மாளிகை 4,33,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட உள்ளன. இதற்காக கடுக்காய், வெல்லம் உள்ளிட்ட இடுபொருட்களை கொண்டு பழங்கால கட்டுமான கலவை பூச்சு தயார் செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் இயந்திரங்களை பயன்படுத்தாமல் தொழிலாளர்களை பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சிதிலமடைந்த பகுதிகள் பண்டைய கால செங்கற்கள் கொண்டு சீர் செய்யப்படுகின்றன. மதுரை போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவால் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டிருந்த காருக்கு தீ வைத்த அடையாளம் தெரியாத நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மதுரை விஸ்வநாதபுரம் பகுதியில் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அலுவலகத்தின் அருகே உள்ள தெருவில் அந்த பிரிவினரால் போதைப்பொருள் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்படும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்கு அடையாளம் தெரியாத நபர் தீ வைத்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து தல்லாக்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அடையாளம் தெரியாத நபரை தேடி வருகின்றனர். கடந்த மே மாதம் இதேபோல் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 2 இருசக்கர வாகனங்களுக்கும் அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ரஜினியின் கூலி படத்தின் முதல் பார்வை போஸ்டரை போல களிமண்ணில் ரசிகர் ஒருவர் சிலை செய்து அசத்தியிருக்கிறார். பூளவாடியைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவர் ரஜினி மீது கொண்ட அன்பினால் தனது பெயரை ரஜினி ரஞ்சித் என மாற்றிக்கொண்டார்.
அவரது படங்கள் குறித்து வெளியாகும் முதல் பார்வை போஸ்டர்களை களிமண்ணில் செய்வது இவர் வழக்கம். லால் சலாம், ஜெயிலர் போன்ற படங்களுக்கும் இதேபோன்று சிலைகளை செய்து அசத்தினார். தற்போது கூலி படத்தின் முதல் பார்வை போஸ்டருக்கும் சிலை ஒன்றை செய்திருக்கிறார். தான் செய்த சிலைகளில் சிலவற்றை ரஜினிக்கு பரிசீலித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை கிரிக்கெட் தொடருக்கான இந்தியா 20 ஓவர் அணியின் கேப்டனாக சூரியன். சேலம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி மாணவன் தேசிய அளவிலான போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கலம் வென்று சாதனை படைத்துள்ளார். பெரிய வடகம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வருபவர் ரவீந்திரா வேடியப்பன். மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளியான இவர் பெங்களூருவில் நடைபெற்ற தேசிய அளவிலான இளையோருக்கான மாற்றுத்திறனாளிகள் தடகள போட்டியில் நீளம் தாண்டுதலில் வெள்ளி வென்றுள்ளார். அதேபோல் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கல பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். இதனையடுத்து தாய்லாந்தில் நடைபெறும் சர்வதேச போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள அவர் அங்கும் சாதிக்கும் பட்சத்தில் பாரா ஒலிம்பிக்கிற்கு தேர்வாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பாரா ஒலிம்பிக்கில் ஏற்கனவே தங்கம் வென்ற மாரியப்பன் இதே பள்ளியில் பயின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. T20 பிரிவில் 19 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் நீளம் தாண்டுதலில் வெள்ளி பதக்கமும் 1500 ஓட்டப்பந்தயத்தில் வெண்கல பதக்கமும் பெற்று இந்திய அளவில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். தாய்லாந்தில் நடக்கும் இளையோர் தடகள போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளான். அதன் பிறகு அதில் மெடல் பெற்ற பிறகு இவன் ஒலிம்பிக்கில் கலந்து வெற்றி பெற தகுந்த பயிற்சி அளித்து கொண்டுள்ளோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சுமார் 6,72,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் கூடுதல் வகுப்பறை கட்டடம் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக திறக்கப்பட்டது. சில்வார்பட்டியில் இயங்கி வரும் இந்த பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1740 உள்ளது. இந்நிலையில் கூடுதல் கட்டடம் அமைத்து தர கோரிக்கை எழுந்தது. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. அதனைத் தொடர்ந்து பள்ளியில் கூடுதல் கட்டடம் கட்டப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். விழாவில் பெரியகுளம் எம்எல்ஏ சரவணகுமார், பள்ளி கல்வித்துறை மாவட்ட திட்ட இயக்குநர் மோகன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகியோருடன் மாணவ மாணவிகள் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றினர். தமிழக காவல்துறையால் தேடப்பட்டு வரும் ரவுடிகள் புதுச்சேரியில் தங்கியுள்ளார்களா என்பது தொடர்பாக காவல்துறையினர் விடுதிகளில் சோதனை நடத்தினர். தமிழகத்தில் சமீபத்தில் நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவங்களை தொடர்ந்து ரவுடிகளை ஒடுக்குவதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள ரவுடிகள் புதுச்சேரியில் பதுங்கியுள்ளதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனால் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட நகர பகுதியில் உள்ள விடுதிகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் யாரேனும் வந்தால் தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வேட்டி அணிந்து வந்த விவசாயியை அனுமதிக்க மறுத்ததால் தற்காலிகமாக மூடப்பட்ட வணிக வளாகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. பெங்களூரு மாகடி சாலை அருகே தனியார் வணிக வளாகத்தில் உள்ள திரையரங்கில் திரைப்படம் பார்க்க பாகீரப்பா என்கிற விவசாயி தனது மகனுடன் சென்றுள்ளார். வேட்டி அணிந்திருந்ததால் விவசாயி பாகீரப்பாவை உள்ளே செல்ல பாதுகாவலர்கள் அனுமதிக்காததுடன் பேண்ட் அணிந்து வந்தால் போகலாம் என்றும் கூறியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து வணிக வளாக நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு வலுத்தது. இதற்கிடையே சம்பந்தப்பட்ட விவசாயி மற்றும் அவரது மகனிடம் வணிக வளாக பாதுகாவலர்கள் மன்னிப்பு கோரினர். இந்நிலையில் கர்நாடக சட்டசபையில் இந்த பிரச்சினை எழுப்பப்பட்ட போது பதிலளித்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வணிக வளாகம் 7 நாட்களுக்கு மூடப்படும் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வணிக வளாகம் தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்நிலையில் பெங்களூரு பெரு மாநகராட்சிக்கு 1.78 கோடி ரூபாய் வரி நிலுவையில் இருந்ததால் வணிக வளாகத்திற்கு மாநகராட்சி நிர்வாகம் சீல் வைத்தது. மேலும் வணிக வளாகத்திற்கான வர்த்தக உரிமமும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தேர்வு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவத்துறையில் உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கு நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது.
இந்த ஆண்டு நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி DY சந்திரசூட், நீதிபதிகள் JP பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேசிய தேர்வுகள் முகமையை வழக்கில் மனுதாரராக சேர்த்துள்ள உச்சநீதிமன்றம் மனு மீது ஜூலை 26ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் பிறப்பித்தது. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரே பட்டம் பகல்ல சென்னையில வெட்டி கொலை செய்யப்படுகிறார். மதுரையில ஒரு தமிழகத்தினுடைய அமைச்சர் இருக்கிற அதே தெருவுல நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்படுகிறார். அதே போல காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடலூர்ல 3 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தினந்தோறும் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தூக்கி எறிந்தால்தான் இந்த சட்டம் ஒழுங்கு சீராக கூடும். இந்த சட்டம் ஒழுங்குக்கு பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இங்க ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் எந்தெந்த தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளது என்பதை உளவுத்துறை கண்டறிந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். உண்மை குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே தொடக்கத்திலேயே வலியுறுத்தினோம். இன்றைக்கு அது வெளிப்படையாக வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பின்னணியிலே இருந்து திட்டமிட்டவர்கள் யார், ஏவியவர்கள் யார், இதற்கு பொருள் உதவிகளை செய்தவர்கள் யார் என்பது வரையில் காவல்துறை கண்டுபிடிக்கும், அவர்களை தண்டிக்கும் என்று நம்புகிறேன். உளவுத்துறை அதையெல்லாம் கண்டறிந்து யாருக்கு பாதுகாப்பு தேவையோ அந்த அடிப்படையில் உரியவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசினார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சுமார் 1 மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பின் போது தமிழக சட்டம் ஒழுங்கு நிலவரம், அரசின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றக் கோரி ஏற்கனவே ஆளுநரை சந்தித்து தமிழ்நாடு பாஜக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அது தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் போது ஆளுநருடன் அண்ணாமலை ஆலோசனை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே தமிழக ஆளுநரின் பதவிக்காலம் வரும் ஜூலை 31ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் அடுத்த ஆளுநர் குறித்தும் ஆளுநரின் சமீபத்திய டெல்லி பயணம் குறித்தும் இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தேடப்பட்டு வந்த முன்னாள் பாஜக நிர்வாகி அஞ்சலை கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை ஓட்டேரி பகுதியில் தனது நண்பரின் இல்லத்தில் தலைமறைவாக இருந்த அஞ்சலையை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி மலர்குடி, சதீஷ், ஹரிஹரன் உள்ளிட்ட 14 நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களில் திருவேங்கடம் என்பவர் காவல்துறை என்கவுண்டரில் உயிரிழந்தார். மலர்குடி, சதீஷ், ஹரிஹரன் ஆகிய 3 நபர்களை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக இந்த 3 நபர்களின் பின்னணியில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் யார் யார் என்பதை கண்டறியும் வகையில் அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக 3வரிடமும் விசாரணை மேற்கொண்டால் ரவுடி சம்போ செந்தில் மற்றும் தற்போது சிறையில் இருக்கும் வடசென்னையின் பிரபல தாதா ஒருவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரான டொனால்டு டிரம்புடன் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தொலைபேசியில் கலந்துரையாடினார். இந்த உரையாடலின் போது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் குறித்து இருவரும் ஆலோசித்துள்ளனர். இதுகுறித்து ட்ரூத் வலைதளத்தில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், உக்ரைன் அதிபருடனான தொலைபேசி உரையாடல் மிகவும் நல்ல முறையில் இருந்ததாக குறிப்பிட்டார். வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் தேர்தலில் வெற்றி பெற்று ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்பதற்குள் உக்ரைனில் நடைபெறும் போருக்கு முடிவு கட்டப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேபோல் எக்ஸ் வலைதளத்தில் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். அதோடு பென்சில்வேனியாவில் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்து கொண்டதாக தெரிவித்துள்ள அவர், உக்ரைன் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டும் நடவடிக்கைகள் தொடர்பாக தனிப்பட்ட சந்திப்பின் போது ஆலோசிக்க இருவரும் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நடிகர் ஹிப்ஹாப் ஆதி இயக்கி நடித்துள்ள கடைசி உலக போர் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியானது.
மீசைய முறுக்கு, சிவகாமியின் சபதம், நட்பே துணை போன்ற படங்களில் நடித்து தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் இசையமைப்பாளர் ஆதி. தற்போது கடைசி உலகப் போர் எனும் புதிய படத்தில் நடிக்கிறார். இப்படத்தை இயக்கி நடிப்பதுடன் இசையமைப்பையும் கவனித்துள்ளார். போர் தொடர்புடைய கதைக்களத்தில் இப்படம் உருவாகிறது. இப்படத்தில் நட்டி, நாசர் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படத்தின் புதிய பாடலை படக்குழு வெளியிட்டது. பாண்டி திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் தனுஷ் அடுத்ததாக ராயன் படத்தை இயக்கியுள்ளார். அவரது 50வது திரைப்படமாக உருவாகி இருக்கும் ராயனுக்கு AR ரஹ்மான் இசையமைத்துள்ளார். இதில் செல்வராகவன், SJ சூர்யா, துஷாரா விஜயன், பிரகாஷ் ராஜ், சந்தீப் கிஷன், காளிதாஸ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். படத்திற்கு தணிக்கை குழு சான்றிதழ் வழங்கியுள்ளது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ராயன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. வரும் 26ஆம் தேதி ராயன் படம் திரைக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் அமெரிக்க தூதரகம் அருகே ஹமாஸ் கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் டெல் அவீவ் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே அமைந்திருக்கும் கட்டடங்களை குறிவைத்து ஹமாஸ் கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தினர். இரவு நேரத்தில் பயங்கர சத்தத்துடன் நடந்த இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதலில் தாக்குதல் நடத்தியது யார் என்பது தெரியாத நிலையில் பின்னர் இதற்கு ஹமாஸ் கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டெல் அவீவ் நகர் கடற்கரை வழியாக ட்ரோன் பறந்து சென்று கட்டடம் மீது விழுந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. தமிழக வீராங்கனை இந்துமதி கதிரேசனுக்கு சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் சார்பில் விருது வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்றது. இதில் 2023-24 ஆண்டுக்கான இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனைகளுக்கான விருது இந்துமதி கதிரேசனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்திய மகளிருக்கான கால்பந்து லீக் போட்டியில் ஒடிசா FC அணி வெற்றி பெறுவதில் முக்கிய பங்காற்றிய அவர் 5 கோல்களை அடித்தார். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்துமதி தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றி வருகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை ஒருவர் இந்த விருதை பெறுவது இதுவே முதல் முறையாகும். சிறந்த கால்பந்து வீரர் விருதை மிசோரத்தைச் சேர்ந்த லாலியன் ஜூலா சாங்தே பெற்றார். விக்னேஷ் சிவன் இயக்கி வரும் LIC திரைப்படத்தில் புதிய ஒளிப்பதிவாளர் இணைந்துள்ளார். பிரதீப் ரங்கநாதன், SJ சூர்யா, கீர்த்தி ஷெட்டி ஆகியோர் இணைந்து நடிக்கும் திரைப்படம் LIC. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இந்த படத்தில் முதல் ஒளிப்பதிவாளராக ரவிவர்மா பணியாற்றினார். பின்னர் ஒரு சில காரணங்களால் அவர் விலகினார். இதையடுத்து இணைந்த ஒளிப்பதிவாளர் நிரவ் ஷாவும் சில காரணங்களுக்காக விலகியதால் படப்பிடிப்பில் சற்று தாமதம் ஏற்பட்டு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த படத்தில் தற்போது ஒளிப்பதிவாளர் சத்யன் சூரியன் இணைந்துள்ளார். இவர் கைதி, மாஸ்டர் போன்ற படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் மாத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் 81 லட்சம் ரூபாய்க்கு மஞ்சள் வர்த்தகமானது. இதில் 183 விவசாயிகள் 976 மஞ்சள் மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். ஆத்தூர், சேலம், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 12 வியாபாரிகள் மஞ்சளின் தரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்தனர். இதில் விரலி மஞ்சள் குவிண்டால் குறைந்தபட்சமாக 15,089 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 17,899 ரூபாய்க்கும் ஏலம் போனது. உருண்டை மஞ்சள் குறைந்தபட்சமாக குவிண்டால் 14,369 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 15,429 ரூபாய்க்கும் ஏலம் போனது. பனங்காலி மஞ்சள் குவிண்டால் குறைந்தபட்சம் 15,289 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 19,002 ரூபாய்க்கும் விலை போனது. கடந்த வாரத்தை காட்டிலும் வரத்து குறைந்த நிலையில் மஞ்சள் விலையில் மாற்றம் இல்லாததால் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சாட்சியாபுரம் ரயில்வே கிராசிங் கேட் மூடப்பட்டு மாற்றுப்பாதையில் வாகனங்கள் இயக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சனிக்கிழமை வரை, அதாவது இன்று வரை வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சிவகாசி இரட்டை மேம்பாலம் முதல் சாட்சியாபுரம் பேருந்து நிறுத்தம் வரை சுமார் 700 மீட்டர் நீளம், 12 மீட்டர் அகலத்தில் சுரங்கப்பாதையுடன் கூடிய ரயில்வே மேம்பாலத்தை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 64 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயார் செய்து ஒப்பந்தம் கோரப்பட்டது. விரைவில் மேம்பால பணிகள் நடைபெற உள்ள நிலையில் மாற்றுப்பாதை அமைப்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் தற்காலிகமாக மாற்றுப்பாதையில் அனுப்பி அதிகாரிகள் சோதனை செய்தனர்.
மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.